Greetings to all. இப்போ நாம வந்து term 1 6th standardல algebra second problem பார்க்க போறோம். Exercise number 2.1. இது say true or false. கீழ கொடுத்திருக்கிறது true or false ன்னு சொல்லணும். இப்போ ஒரு பென்சில் கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த A portion இருக்கு இல்லையா, அந்த shaded region இருக்குல்ல, அதனுடைய length வந்து A. இந்த பென்சிலோட total length வந்து 6 cm. The length of part B in the pencil shown is A minus 6 ன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல்ல இருந்து தான் நம்ம ஒரு பார்ட்டை மைனஸ் பண்ண முடியும். ஒரு பார்ட்ல இருந்து டோட்டல் மைனஸ் பண்ணுவாங்களா சொல்லுங்க நீங்களே. டோட்டலா 6, அந்த ஃபுல் லென்த் வந்து 6. அதுல இருந்து ஏவை நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு பி லென்த் தெரியும் இல்லைங்களா. இந்த டோட்டல் பென்சிலை ஏ பின்னு பிரிச்சுட்டாங்க. அப்போ வந்து இந்த டோட்டல் லென்த் எனக்கு 6ன்னு சொல்லிட்டாங்க. இந்த பென்சிலை ஏ பின்னு பிரிச்சிருக்காங்க. அந்த டோட்டல்லேருந்து ஒரு பார்ட்டை மைனஸ் பண்ணால் இன்னொரு பார்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும் இல்லையா. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பார்ட்லேருந்து டோட்டலை மைனஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இது ஃபால்ஸு. செகண்ட் சப்டிவிஷன் போயிடலாம். த காஸ்ட் ஆஃப் அன் ஆப்பிள் இஸ் எக்ஸ் அண்ட் த காஸ்ட் ஆஃப் அன் பனானா இஸ் ₹5. தென் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 5 அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், இட் இஸ் ட்ரூ. ஆப்பிளோட காஸ்ட் எக்ஸ், பனானாவோட காஸ்ட்டு ₹5. டோட்டலாக நம்ம எவ்வளோ கொடுப்போம், எக்ஸ் ப்ளஸ் 5ன்னு கொடுப்போம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் ட்ரூ. 10 more to 3 times C அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே 2 ஆப்ரேஷன் இருக்குது. மோர் அப்படின்னா அடிஷன் சைனும், டைம்ஸ் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் சைனும் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். 10க்கு அப்புறம் தான் மோர் இருக்குது. 10 more than 2 3 times C. ஸோ 3 times அப்படின்னா 3 into C. டைம்ஸ் அப்படிங்கிறது சியோட தான் அட்டாச் ஆகிருக்கு. மோர் அப்படிங்கிறது 10ஓட இருக்குது. அப்போது 10க்கு அப்புறம் ப்ளஸ் சைன் எதோட ப்ளஸ் ஆகிருக்கு அப்படின்னா 3 times சியோட. ஆனால் நான் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 10C + 3. 10க்கு டைம்ஸ் வருது இல்லை, சிக்கு தான் டைம்ஸ் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ட்ரூ, இது வந்து தப்பு. ஸோ ஃபால்ஸ். இஃப் த காஸ்ட் ஆஃப் 10 rice bag is T, then the cost of 1 rice bag is what அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10லேருந்து 1 அதிகமாக இருந்ததுலேருந்து கம்மியான விஷயத்தை கேட்டாங்க அப்படின்னாலே நம்ம டிவிஷன் தான் பண்ணுவோம். நிறைய கொடுத்துட்டு 1க்கான விலையோ இல்லை 1க்கான சம்திங் ஃபைன் பண்ணணுன்னாலே மோர் டு 1 இல்லை மெனி டு 1 அப்படின்னாலே நம்ம வந்து டிவிஷன் தான் பண்ணுவோம். கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. 10 பேக்கோட ப்ரைஸை 10ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 1 பேக்கோட ப்ரைஸ் தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து ட்ரூ தான். The product of Q and 20 is 20Q. ப்ராடக்ட்னா என்ன ஆப்ரேஷன், மல்டிப்ளிகேஷன். எது ரெண்டுத்துக்கும் ப்ராடக்ட்டு, இது ரெண்டுத்துக்கும் ப்ராடக்ட். 20Q கரெக்டு தான். ஸோ இந்த மாதிரி இங்கே நம்ம ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கலாம். 20 ஒரு நம்பர், மல்டிப்ளிகேஷன் Qன்னு தானே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு வேரியபிளையும் ஒரு கான்ஸ்டன்ட்டையும் மல்டிபிள் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம மல்டிப்ளிகேஷனை மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் 20Q அப்படின்னு எழுதினாலே அது வந்து 20 into Qன்னு தான் அர்த்தமாகும். இதே அடிஷனோ சப்ராக்ஷனோ அப்படி பண்ண முடியாது. 20 + Q 20 - Qன்னு எழுதியே ஆகணும். மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் சைனை இங்கே சொல்ல வேண்டாம். எப்படி நம்ம ஓகே இன்டீஜர்ஸ் நீங்கள் இன்னும் லேர்ன் பண்ணல, அந்த கான்செப்ட் வரும்போது உங்களுக்கு புரியும். இப்போக்கி நீங்கள் இதையே புரிஞ்சுக்கலாம். ஒரு நம்பரும் ஒரு வேரியபிளும் ஒன்றா இருந்துச்சு, 2 பக்கத்தில் இருந்துச்சு, எந்த சைனுமே இல்லாமல் இருக்குன்னா அங்கே மல்டிப்ளிகேஷன் சைன் இருக்கிறதா அர்த்தம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.